யோசேப்பு யாரும் பக்கத்துல இருக்கல. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி குழிக்குள்ள எரிஞ்சாங்க. அவன் வீட்டிலிருந்து குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு தூரமான இடத்திற்கு கொண்டு போகப்பட்டான். பொய் குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டான். அங்க சிறையில ஒருத்தன் நண்பனான அவனுக்கு அவனும் அவன் என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். One disappointment after the other. இந்த கால வேளையில யோசேப்பு சந்தித்தது போல family disappointments, relationship disappointments, career disappointments, false accusations, forgotten promises. எங்க நான் செய்யறேங்க, கண்டிப்பா நான் செய்யறேன்னு வாக்கு பண்ணியிருப்பாங்க, ஆனா மறந்துருப்பாங்க. உண்மையா மறக்கலனா கூட ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டி மறந்ததை போல என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை கைவிட்டுருவாங்க. அடைக்கப்பட்ட கதவுகள், closed doors. ஆனா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோசேப்பை என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை என்பதற்கு அவனுடைய வாழ்க்கையின் முடிவு அதற்கு ஆதாரமா இருக்கிறது. ஹல்லேலூயா.